ஹலோ கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சோம். ஆமாம், சரி நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் இருக்கோம். மேலே பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை மேலே. எப்பா என்ன இருட்டாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 கூட இருக்குது. 3 கூட நம்ம சேனல் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமாம், யாருமே இல்லை. ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது, பரவ சவுண்ட்லாம் சம்திங். பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு போவோம். அது டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog. திடீர்னு இங்கேருந்து யார் வருவாங்கன்னு பயமாக இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது லைட்டாக. ஏன்னா காலையில் எவனையும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா யாருமே இல்லை. நானாக பேக் கேமரா வச்சு ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இது ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog. யார் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால் கால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ பண்ணுறேன். இதுக்காச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். சரி பாருங்க, கொஞ்சம் சண்டை வந்தோடனே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கம்மி. ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கும் என்ன பண்ணுறது தோணல. வீடியோ எடுத்தாலும் அது இதுவாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. நானே ஃப்ளாஷ் லைட் வச்சு எடுக்கிறேன். சரி பாருங்க, பார்த்துடுங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் படிக்கலான்னு உட்காந்தோம். பட் படிப்பு சுத்தமாக மண்டிக்கிறல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மா இப்போ தான் இவ்வளோ நேரம் மொட்டமாக இருந்தேன். ஒரு லைட்டிங் ஆனதுக்கப்புறம் போகலாம், அது வரைக்கும் படிக்கலான்னு கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கூட படிச்சுட்டு என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன். இதே உங்களுக்கு ஒரு மனப்பாட பாடல் காட்டுறேன், நீங்களே படிச்சு பாருங்கள். அன்னிமொழி அவள் எழுத பெரும் சித்திரனா அவள் எழுத பாடல் அன்னிமொழி. அதில் இவ்வளோ பெரிய பாடல் கட்டம், இவ்வளோ பெரிய பாடல் படிக்கிறது அன்னிமொழி. அதான் சின்ன அன்னிக்கு கடற்கரை ஆற்றை மதியாசி மழை பேரரசு தன்னை மலத்தை தொலை மாட்டுகளை இன்னும் பார்ப்பதே தொகையை என்ன கண்டிங்க மன்னன் சிலமை மணிமே தலைவரியை முன்னும் நிலைவால் முதலி வார்த்தை கைஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு கைஸ் மனப்பாட பாடல். எப்படி கைஸ் படிக்கிறது? பண்டிகை வேறு ஏற மாட்டேங்குது. வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கலாமான்னு தெரில. பாருங்கள் கைஸ், எனக்கே சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் சன்னு செட் ஆனால் சன்ரைஸ் ஆனால் கொஞ்சம் போயிட்டு அப்படி எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட் நானும் போடுறது சுத்தமாக ப்ளர்ராக இருக்குது, ப்ளஸ்ஸு பிளாக்காக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி பாருங்கள், படிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் போயிட்டு இருக்கோம். யாருமே இல்லை, ரோடில் நல்லா இருக்கு. நம்ம எக்ஸசைஸ் அப்புறம் பண்ணிக்கலாம் கைஸ். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சு. இன்னும் சன் வரல, பட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அது நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன பண்ணலான்னு தெரியல. ஃபஸ்ட் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணலாம். அதுக்குன்னு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ்னால் இந்த சிட்டப் மாதிரி தான். சரியாக பண்ண தெரியாது. யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாடி பில்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. சரி நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணலாம் வாங்க. எப்பா என்ன டைடு. பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 10 ஸ்குவாட்ஸ், 10 ஜம்பிங் ஜாக்ஸ், 10 புஷ்அப்ஸில் நிற்கிற பொசிஷன் இப்படி ஹோல்டிங் பண்ணிப்பாங்களே அது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்குது. நான் வீட்டுக்கு போய்ட்டு ஸ்கிப்பிங் எடுத்துடுவேன். அப்போ உங்களை பார்க்குறேன். பாருங்க, நான் போய் ஸ்கிப்பிங் எடுத்துடுவேன் கைஸ் இருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுதம் ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்கிப்பிங் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெற்றிகரமாக ஃபஸ்ட் 100 முடிச்சாச்சு. செகண்ட் 100 பண்ணலாம்.
100 இப்போ தான் கைஸ் முடித்தோம். சரியான வேறு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எதுனா டொண்டை. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இரு, நானே கேமரா பிடிச்சிக்கிட்டு நானே பண்ணுறது கடுப்பாக இருக்குது. யாராச்சும் கேமராமேன் வைக்கணும். என் அக்கா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால எழுப்பில் நான் எழுப்பி கேமராமேனை பிடிக்க சொல்லுவோம். சரி பாருங்கள், இதாக பார்த்தீங்கன்னா 60 kgயில் நம்ம எந்த கேஜி வச்சுருக்கோன்னா 10ன்னு நினைக்கிறேன். பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டில் 50 பண்ணிட்டோம். இப்போ ரைட் ஹேண்டில் பண்ணலாம். பாருங்கள், முடி பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். பட்டு எப்படி ஷேடோ வருது, நான் சன்னை வந்துட்டார். இங்கே சன்னை காமிக்கிறேன். நம்ம ரைட்டில் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா 70 பண்ணிட்டோம் வெற்றிகரமாக. நான் வேறு அப்படி சிந்தி வருது. 70 வெற்றிகரமாக நம்ம 70 பண்ணிட்டோம். இப்போ இருங்க, நான் உங்களுக்கு சன்னை காமிக்கிறேன். மை தலைவா, இதுதான் நம்மளோட சன். எப்படி இருக்குது நம்மளோட சன் பார்த்தீங்கன்னா, இவர் தான் சூரிய பகவான் அவர்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நேரில் கூட இவ்வளோ சன்னு பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம கேமராவில் காமிச்சிட்டோம். அதுக்காக ஆச்சு லைக் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இனி போதுங்க, இனி போதான் நம்மளே செத்துருவோம் போல். யார் அவர், யாரும் வந்துட்டார். நம்ம இனி பண்ணால் நம்ம செத்துருவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 இது பண்ணிட்டு நம்ம பாத் பண்ணலாம். பாத் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அந்த விலாக் பார்ப்பீங்க. ஒரு மார்னிங் ரொட்டீன் ஸ்பெஷல் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு குளிக்கலாம். சரி கைஸ், நம்ம குளிச்சுட்டு விலாக் பண்ணலாம். பை, குளிக்கலாம். கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு நல்லா அப்படியே சோப் போட்டு அது போட்டு இது போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் போகணும். ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு வர ஒரு ட்ரான்சிஷன், நல்ல ட்ரான்சிஷன் பாருங்கள். எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு இப்போ நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஃபோனே அங்கே அலோடு இல்லை ஃபஸ்ட்டு. அதனால் இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் யார் யார் லைக் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஷேர் பண்ணலையோ, கமெண்ட் பண்ணலையோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்தால் கொஷின்ஸ் ஏதாச்சும் அப்படி கமெண்ட்டில் கேளுங்க. நானும் அதுக்கு அதோட விலாகாக போடுறேன் ஒரு வாட்டி. மறக்காமல் 1 மில்லியன் டார்கெட் ரீச் பண்ணிவிடுங்க. பை. எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ன மாதிரி ஜாலியாக இருங்க. பை.